Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கு வச்சு எப்படி சூப்பரான டிஷ் செய்யலாம்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வந்து இந்த மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். என்னென்னா ஒரு சேனக்கிழங்கு வந்து அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான் இந்த புளி சேர்க்குறது. இப்போ ஒரு 2 விசில் சேர்த்து விட்டு இறக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம சேனக்கிழங்குலேயே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்காங்காட்டிக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போது சேனக்கிழங்கு வெந்துருச்சு, தண்ணியை வடிச்சிட்டு இது போல் மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ அது எல்லாமே எடுத்து அந்த கலந்து வச்ச மசாலா கூட சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு இது போல் வந்திருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வடை போல் தட்டிக்கோங்க. நீங்கள் இதை தவாவில் போடுறனாலும் போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா கடாயில் எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இது போல் செஞ்சோம்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நான் 2துலேயுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கிறேன். இதுக்கு எண்ணெய் குடிக்கவே இல்லை. அவ்வளோதான், மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. Thank you for watching.